என்னோட கிச்சன் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் விரிச்சு அதுக்கு மேல தான் திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். பட் இதை அடிக்கடி மாத்த வேண்டியதா இருக்கு. சீக்கிரமா அழுக்காயிடுது. போங்கடா இந்த நியூஸ் பேப்பர் வாங்குற காசுக்கு நான் ஒரு ஷெல்ஃப் லைனரே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு மீஷோல இருந்து இந்த ஷெல்ஃப் லைனர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஷெல்ஃப் லைனரை பாத்தீங்கன்னா 5 மீட்டர் லென்த்ல கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 154 ருபீஸ்க்கு நான் ஆன்லைன் பேமெண்ட்ல பே பண்ணி வாங்கியிருந்தேன். இதுல தண்ணி ஏதாவது சிந்திருச்சுன்னா கூட நம்ம ஈஸியா கிளீன் பண்ணிடலாம். உள்ள இறங்காது அண்ட் ஈஸி வாஷபிள் தான். இந்த ஷெல்ஃப் லைனரை என்னோட ஷெல்ஃப் லென்த்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி அடியில செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டி விட்டுட்டேன். என்னோட ஷெல்ஃப் பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஷெல்ஃப், ரொம்பவே பெருசா இருக்கும். மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்கும். 2 ஷெல்ஃப்க்கு பாத்தீங்கன்னா இந்த ஷீட் ஃபுல்லாவே பத்திருச்சு. பட் மூணாவது உள்ள ஷெல்ஃப்க்கு மட்டும் கொஞ்சமா பத்தல. நடுவுல உள்ள ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராசரி ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பேன். கீழே உள்ள ஷெல்ஃப்ல தண்ணி பானை, அடிக்கடி எடுக்கிற டிஃபன் பாக்ஸ், மிக்ஸி ஜார், உலக்கு, டம்ளர், பிளேட்ஸ், குக்கர் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வச்சிருப்பேன். மேல உள்ள ஷெல்ஃப்ல ரொம்பவே ரேரா எடுக்கிற ஹாட் பாக்ஸ், மண் சட்டி, இரும்பு சட்டி, கொஞ்சம் பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் வச்சிருப்பேன். ஃபைனலி எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கும்போது 154 இந்த ப்ராடக்ட் ரொம்பவே வர்த்தன் தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ப்ராடக்ட்டோட லிங்க் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பை.